வேறு மாற்று சித்தாந்தமே இருக்கக்கூடாது, கருத்தே இருக்கக்கூடாது என்று மிக தீவிரமாக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தான் நடித்துள்ள கந்தன்மலை படத்திற்கு மாற்று சிந்தனையுடையவர்கள் இழி சிந்தனையுடன் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கொந்தளித்துள்ளார். கிடுகு படத்திற்கு ஒரு படத்துக்கு எப்படி எதிர்ப்புகள் வருகிறது அப்படின்னு எனக்கு இப்பவும் புரியல. காரணம், டிசன்ட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தில் கருத்து மாறுபடுவதுங்கிறது அவசியம், இல்லைன்னா ஜனநாயகம் இல்லை. ஆனால் ஜனநாயகம் பற்றி பேசக்கூடிய ஒரு சித்தாந்தம், வேறு மாற்று சித்தாந்தமே இருக்கக்கூடாது, கருத்தே இருக்கக்கூடாது என்று மிக தீவிரமாக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க நம்ம தமிழ் ஜனம் டிவியினுடைய நிர்வாக தலைவர் சிஓவும் இங்கே வந்திருக்காங்க, சீனிவாசன்ஜி. அந்த மாதிரியா இன்னைக்கு எவ்வளவு நீங்க பார்க்க முடியும்? மாற்று கருத்துன்னு சொன்னாலே விவாதத்துக்கு வராது. அதாவது இன்னைக்கு எந்த மாதிரி கருத்து நேரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்தில் அமைதி இருக்கணும். எப்படி? பாலஸ்தீனத்தில் அமைதி இருக்கணும். ஆனா இந்தியா நேபாள் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி மாறணும். என்ன இழிந்த சிந்தனை! மிகப்பெரிய தேச விரோத தீய சக்திகளின் ஆக்கிரமிப்பு இன்னைக்கு கருத்து உருவாக்கம் நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு. நாம யாராவது பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரியே எங்க ஊருக்காரரே அந்த மாதிரி பேசினவர் தான். ஆகவே இன்னைக்கு மாற்று சிந்தனையை நாம யார் தடுத்தாலும், மாற்று சிந்தனை, தேசிய சிந்தனை, தேசபக்தி சிந்தனையை நாம நிலைநிறுத்த வேண்டும் என்று ஊடகங்கள் முன்வர. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.